ரோஹிணிக்கு கடையை தொடர்ந்து அடுத்ததா செக் வச்ச விஜயா. ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடிக்க ஆசை சீரியல்லேருந்து பயங்கரமான ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியாகி இருக்குது. ஸோ அது குறித்து பார்க்கலாம். ஸோ இன்னைய சிறுகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயா ரோகிணியை கடைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் அண்ணாமலை அண்ட் குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு தெரிய வருது. இது குறித்து வீட்டில் எல்லாருமே பேச ரோகிணி நல்ல பொண்ணு போல் ஆன்ட்டி சொல்கிறதையே நான் கேட்டுக்கிறேன், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயா ஷோரூமுக்கு கண்டிப்பாக போகவே கூடாது, மனோஜே கடையை தனியாக பார்த்துக்குவான், அவனுக்கு திறமை இருக்குது, ஆனால் ரோகிணி கடைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி ஸ்ருதி கொடுத்த ஆஃபரை ஏற்றுக்கொள்கிறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ரோகிணி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த வேலைக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்க, இது பெரிய ஆர்டரு, அதனால ஒரு 25,000 கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி. உடனே விஜயா அந்த பணத்தை என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி பணத்தை அக்கௌண்ட்டில் தான் அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது உன்னோட ஏடிஎம் கார்டை என்கிட்ட கொடு, இனிமேல் உன்னோட ஏடிஎம் கார்டு என்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் ரோஹிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ என்னதான் இப்போ ரீசெண்ட் எபிசோட்ஸில் ரோகிணியை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்தாலும் கண்டிப்பாக இது ரோகிணிக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரோகிணி படுற பாடு எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.